எலான் மஸ்கின் XAI நிறுவனம் தனது Grok 4 செயற்கை நுண்ணறிவு மாதிரியை அனைவருக்கும் இலவசமாக வழங்கியுள்ளது. இந்த அறிவிப்பு X தளத்தில் ஏலான் மஸ்கால் வெளியிடப்பட்டது. Grok 4 இப்போது அனைத்து பயனர்களுக்கும் இலவசம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொழில்நுட்ப உலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இலவச அணுகல் ஒரு நிபந்தனையுடன் வருகிறது. ஏலான் மஸ்கின் கூற்றுப்படி, இலவச அடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டுமே அனுமதிக்கிறது. அதற்கு மேல் பயன்படுத்த சந்தா தேவைப்படும். மேலும் இந்த இலவச அணுகல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கிடைக்கும். Grok 4 ஐ பயன்படுத்த பயனர்கள் ஆட்டோ மோடை தேர்வு செய்யலாம். சிக்கலான கேள்விகளை Grok 4க்கு இது தானாகவே அனுப்பும். முழுமையான கட்டுப்பாடு தேவைப்பட்டால் எக்ஸ்பர்ட் மோடை தேர்வு செய்து Grok 4 ஐ எப்போதும் பயன்படுத்தலாம். Grok 4 கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அடிப்படை கேள்விகளுக்கு அப்பால் சிக்கலான தலைப்புகள் மற்றும் கருத்துக்களை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மேம்பட்ட சார்ட்போர்ட் அனுபவத்தை வழங்குகிறது. Grok 4 X தளத்தின் புதிய பிரீமியம் சலுகையின் ஒரு பகுதியாக கிடைக்கிறது. இது மாதத்திற்கு $300 ப்ரோ சந்தாவின் கீழ் வாங்கப்படலாம். இந்த சந்தா பயனர்களுக்கு அதன் மிக மேம்பட்ட அம்சங்களுக்கான அணுகலை வழங்குகிறது. Grok 4 குறித்து எலான் மஸ்க் சில வியக்கத்தக்க கூற்றுக்களை முன்வைத்துள்ளார். Grok 4 முதுகலை, அதாவது PST நிலை எல்லாவற்றிலும் PS.D-ஐ விட சிறந்தது, விதிவிலக்குகள் இல்லை என்று அவர் கூறினார். இது Grok 4 இன் திறன்கள் குறித்த அவரது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு சில சமயங்களில் பொதுவான உணர்வுகளை தவறவிடலாம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் கல்வித் தலைப்புகளில் அதன் புரிதல் ஒப்பிட முடியாதது என்று மஸ்க் வலியுறுத்தினார். பெரும்பாலான PhDக்கள் தோல்வியடையும் இடங்களில் Grok 4 வெற்றி பெறும் என்று அவர் சவால் விடுத்தார். எலான் மஸ்க் ஒரு X பதிவில், உங்கள் முழு மூலக்கோப்பு கோப்பையும் Grok.com-இல் உள்ள கேள்வி உள்ளீட்டு பெட்டியில் வெட்டி ஒட்டலாம். Grok 4 அதை உங்களுக்காக சரிசெய்யும் என்று குறிப்பிட்டார். இது XAI-இல் உள்ள அனைவரும் செய்வது, கர்ச்சரை விட சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த இலவச அணுகல் Grok 4 இன் முழு திறனையும் ஆராய பயனர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தாராளமான பயன்பாட்டு வரம்புகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படுகின்றன. இது பயனர்களை Grok 4 உடன் பழகிக்கொள்ள உதவும். Grok 4 இன் இலவச அணுகல் ஒரு புத்திசாலித்தனமான சந்தைப்படுத்தல் உத்தி. இது பயனர்களை ஈர்த்து பின்னர் சந்தாவுக்கு மாற்றும் நோக்கம் கொண்டது. ஒரு நாளைக்கு ஒரு சில கேள்விகள் என்பது ஒரு சுவை மட்டுமே. Grok 4 PSD நிலை என்று ஏலான் மஸ்க் கூறுவது ஒரு தைரியமான கூற்று. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரியின் திறன்களை மிகைப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் அதன் குறியீட்டு பிழை திருத்தும் திறன் உண்மையிலேயே ஈர்க்கக்கூடியது. Grok 4 இன் இந்த நகர்வு செயற்கை நுண்ணறிவு சந்தையில் போட்டியை மேலும் தீவிரப்படுத்தும். கூகுளின் ஜெமினி, OpenAI இன் ChatGPT போன்றவற்றுக்கு இது ஒரு சவாலாக அமையும். இலவச அணுகல் ஒரு பெரிய பயனர் தளத்தை உருவாக்கும். பெரும்பாலான PhDக்கள் தோல்வியடையும் இடங்களில் Grok 4 வெற்றி பெறும் என்ற கூற்று சில PhD மாணவர்களை புன்னகைக்க வைக்கலாம். ஆனால் இது செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது. மனித அறிவுக்கு சவால் விடும் ஒரு நிலை. Grok 4 இன் இலவச அணுகல் ஒரு முக்கியமான மைல்கல். இது செயற்கை நுண்ணறிவை பரந்த மக்களுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அதன் நிபந்தனைகள் மற்றும் ஏலான் மஸ்கின் கூற்றுக்கள் குறித்து நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இது ஒரு அற்புதமான தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பதில் சந்தேகமில்லை.